இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிட்டு நம்ம தலையில் மண்ணெல்லி போட்டாங்க. மோசம் போயிட்டு மக்களே, மோசம் போயிட்டு அப்படின்ற மாதிரி புலம்புடு போல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி சரவணன் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஐஸ்வர்யா அண்ணி எப்போ வேணால் கீதா பற்றின உண்மை எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு எப்படியாவது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணணும் தான் காத்துட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளே எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், அந்த ஐஸ்வர்யா கொஞ்சம் டேஞ்சரான ஆளாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்ல, இன்னொரு பக்கம் கீதாவை அந்த துங்கா வேற துரத்திட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது இப்போ நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கேருந்து புறப்பட போகிறாங்க. இந்த திக்கா வந்துட்டு சக்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. சே, அவங்க ஹஸ்பண்ட் வீடு தேடி வந்தும் அவரை வந்துட்டு இப்படி கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சே, நம்மளே துரத்தாத குறையா அவரை துரத்தி அடிச்சிட்டோமே, இப்போ எப்படி தான் வந்துட்டு அவர்கிட்ட அவங்க ஒய்ஃபை கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னே தெரியவே இல்லை. நம்ம தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்ல, அது என்னாச்சுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம் ரேடியோக்கு தான் கால் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சிச்சா, யாராவது வந்துட்டு கால் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மேடம் யாருமே கால் பண்ணல, பட் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் அவங்களோட டீட்டெயில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்தி வந்துட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரி, நம்ம இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது, சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், அந்த துங்கா வேற நம்மளை துரத்திட்டு இருக்கா, அவங்ககிட்ட இருந்து தீபாவை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் கார்த்தி சரவணன் அங்கேருந்து வெளியிலேயே காரில் ஏறி போக போகிறாங்க. அப்போ சக்தி பார்த்துறாங்க. ஐயோ, இது தீபா உங்களோட ஹஸ்பண்டு தானே, அவரே தான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார் பின்னாடியே வந்துட்டு சக்தி ஓடி வர்றாங்க. இவர் எப்படியாவது ஃபாலோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்துட்டு ஓடி பிடிக்க பார்க்குறாங்க. பட் கார் வந்துட்டு வளைஞ்சு போயிடுது. சே, இப்படி பார்த்து விட்டுட்டுமே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி நடு ரோட்டில் நின்று யோசித்துட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு வர்றாங்க. அத்தை, அருண் எல்லாரும் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே வந்துட்டு ஹாலுக்கு வர்றாங்க. எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எதுக்கு வந்துட்டு தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, எது உண்மையோ அதை டக்குன்னு சொல்லி முடி அப்படின்ற மாதிரி அருண் சொல்ல, நீ சும்மா இருப்பா, அவள் தான் ஏதோ சொல்ல வரால, சொல்லு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிராமியும் கேட்குறாங்க. இதோ நிற்கிறாளே, இவன் வந்துட்டு தீபா கிடையாது கீதா, இவ்வளோனா நம்ம எல்லாரையும் வந்துட்டு நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்னதும் இந்த திக்க மீனாட்சி சொல்கிறாங்க. அத்தை, எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குது, இது தீபா மாதிரியே இல்லை, தீபா என்கிட்ட பாசமா அக்கா அக்கான்னு எப்படிலாம் பேசுவா, இவன் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, பேச போனாலும் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா எனக்கு வந்துட்டு தீபாவோட ஆக்டிவிட்டிஸ் மாதிரியே தெரியல இந்த பொண்ணை பார்த்தா, அன்னைக்கு கூட ஆரத்தி எடுக்கும்போது பாருங்க ஒரு மாதிரி வினோதமாக எடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமத்த இவ சரியான ஃப்ராடு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்ல, இந்த திக்கா அருண் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, அப்போ கண்டிப்பாக இது கார்த்திக்கு தெரிஞ்சிருக்குல்ல, கார்த்தி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், எதனால வந்துட்டு வேற ஒரு பொண்ணை இப்படி கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மை சொல்லு, தீபாவை ஏதோ பண்ணிட்டியா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்தெல்லாம் மிரட்டுறாங்க. இந்த திக்கா அபிராமி சொல்கிறாங்க, என் மருமகளை என்னடி பண்ண சொல்லு, நீ கீதா தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் கீதா தான், இப்போ என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என் மருமகளை எங்கே வச்சிருக்க சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துட்டு தீபாவோட வர்றாங்க. தீபா இதாக இருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவை பார்த்தது வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இது தீபானா இப்போ இங்கே இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு எங்கிட்ட தீபாவை பார்த்து, அன்னைக்கு என்னையா நடந்துச்சு, உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐஸ்வர்யா தான், இவ தான் என்னை இப்படி பண்ணிட்டா, என்னை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தீபா நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டது அருண் வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சி, அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் கொலை வரைக்கும் இறங்கிட்டேல, நீலாம் மனுஷியே கிடையாது, எவ்வளோ பட்டாலும் நீலாம் திருந்தவே மாட்டேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இவ பொய் சொல்கிறா இவளை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணி போதும் உங்களோட ட்ராமாலாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நீங்கள் ஏமாற்ற பார்க்காதீங்க, நீங்கள் பொய் கர்ப்பமாக இருக்கிறத தீபா தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் இப்படிலாம் பண்ணீங்க, உண்மை தானே அப்படின்ற மாதிரி கேட்க, அத்தை அருண் நம்பாதீங்க, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு போலீஸ் வராங்க. வந்ததுமே இவங்க இனிமேலும் இங்கே இருந்தால் நமக்கு தான் டேஞ்சரஸ், அதனால இவங்க வந்துட்டு போலீஸ் பிடிச்சி கூட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி காட்டி சொல்லிடுறேன். நீ சொல்கிறது சரிதான் காட்டி, இவன் நம்ம வீட்டுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அருண் ப்ளீஸ் விட்டுருங்க, நான் அப்பெல்லாம் பண்ணல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கத்த, அமைதியாக இருக்கே இல்லையா, ஒழுங்காக இருந்துடு, இல்லைன்னா என்னோட ஆக்ஷனை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு மிரட்டுறாங்க. அப்படி ஐஸ்வர்யா வந்துட்டு இழுத்துட்டு போக, என்னை விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கத்த, பார்த்தா இதெல்லாம் கடவு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இதுதான் நடக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியும், அதனால அந்த அளவுக்குலாம் நமக்கு பெரிய ஷாக் இல்லை மக்களே. அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆத்தடியாத்தா இவ கீதான்னு எந்த உண்மை வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லக்கூடாது, அதுக்குள்ளே இந்த துங்காவை கண்டுபிடிச்சி தீபாவை கீதான்னு சொல்லி அவளை போட்டு தள்ள வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த சக்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு சே இப்படி மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்க்க, தீபா வந்துட்டு கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. மேடம் மேடம் நான் பேசுறது கேட்குதா மேடம், மேடம் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்தில் அந்த திக்கா வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா பாடின பாட்டு, அப்புறமேட்டு இந்த சிங்கரை வந்துட்டு தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருத்தர் வந்துட்டு இது அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ கண்டிப்பாக ஐஸ்வர்யாட்ட சொல்லிடுவாங்களோ, பிரச்சனை பெருசாயிருமோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து வந்துட்டு பாவம் இவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க போல, சீக்கிரம் இவங்களுக்கு சுயநினைவு வரணும் அப்படின்ற மாதிரி சக்தி யோசிக்க, அதே சமயத்தில் சேம் இந்த திக்கம் வந்துட்டு கார்த்தி தீபா பற்றியே யோசனையிலே இருக்காங்க.
இருக்காங்க. தீபா வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசனையில் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த திக்கா வந்துட்டு தீபா கார்த்தின்னு சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.